அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப இங்க வெள்ளம்பட்டியில நிக்கக்கூடிய இந்த சகோதரர் AW ஃபேமிலிஸ், ஒரு ஃபேமிலியை சேர்ந்த சகோதரர்கள் நேற்றும் இன்றைக்கும் வெள்ளம்பட்டியில முழுமையாக ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. நிறைய வீடுகளை கழுவி கொடுத்தாங்க, அந்த மாதிரி காரியங்கள் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களை தான் பாக்குறீங்க, முழு ஃபேமிலி ஆக்களை தான் பாக்குறீங்க. ஒரு ஃபேமிலியே இந்த வேலைகள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. எதிர்வருகிற நாட்கள்லயும் நமக்கு நிறைய இது மாதிரியான வேலை செய்யறதுக்கான ஆட்கள் தேவை. இப்படி குடும்பமா வந்தீங்கன்னா கூட நிறைய வீடுகளை கழுவிடலாம். இங்க வெள்ளம்பட்டியை பாத்தீங்கன்னா குப்பை மலையாக மாறி நிக்குது. இதை துப்புரவு பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லோருமே வேலை செய்யணும். இது பெரிய சதகத்துல் ஜாரியா, நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையா இருக்குது. ஹைலைட் என்னன்னு கேட்டா, இவங்க ஒரு ஃபேமிலி, மொத்தமான ஒரு ஃபேமிலியாக இவங்க வந்திருக்கிறாங்க. பிளஸ் என்னன்னா, இவங்க வந்தது நாங்க வரப்போறோம் சொன்னது மட்டும் தான் தெரியும். வந்ததும் யாருக்கும் தெரியா, வேலை செஞ்சதும் யாருக்கும் தெரியாங்கிற அளவுல ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. எது எப்படியோ இந்த மக்களுக்கான ஒரு நலவை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி மூத்தூர்ல இதே மாதிரி ஃபுல்லா 5 நாள் உட்கார்ந்து மூத்தூர்ல ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க 2 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க ஒர்க் பண்ண ஆசையோடு இருக்கிறாங்க. பட் கால சூழ்நிலை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்களால பண்ணிருக்க முடியும். வரக்குல எத்தனை 1000 பாட்டில் தண்ணீரும் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்படி எல்லா பக்கமும் அவங்களால முடிஞ்ச ஒரு பெரிய சப்போர்ட் தந்திருக்கிறாங்க. வெள்ளம்பட்டிக்கு வாங்க, கம்பலைக்கு போங்க, கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போங்க, மற்ற இடங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் போய் ஒரே ஒரு மண்வெட்டி இருந்தாலும் உங்களால முடிந்த உதவிகளை போய் அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுங்க. மிகப்பெரிய நன்மைகளை பெற்று தருகிற ஒரு காரியமாக இருக்கு. அதுதான் சந்தோஷம் தான். தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு மழை அனர்த்தம், இந்த அனர்த்தத்தில் நாடு முழுவதும் 24 மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் எப்பாகத்தில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மிக அவசியமான சில பொருட்கள் இருக்கிறது. ஒன்று, கேஸ் அடுப்புகள் தேவையாக இருக்கிறது. தூங்குவதற்கான பாய், தலையணை, மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது. மொஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது. இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது. ஒரு கேஸ் அடுப்பு 2800 தொடக்கம் 3000 வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க. எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதனூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தீனுன் நசீஹா என்றார்கள் நபிகள் நாயகம். இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம். ஏழைகளுக்காக உழைப்போம். அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்.